59 ஆண்டுகளுக்கு பிறகு கதர் அணிந்த இரு காங்கிரஸ் அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம் பிடிக்கிறார்கள் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் தளத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. வணக்கம் கிருபா, விவரங்களை பதிவு செய்யலாம். ஜெயஸ்ரீ வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருந்தது. வரும் காலங்களில் தாவேகாவுடனான கூட்டணி தொடரும் என்றும் அக்கட்சியானது அறிவித்திருந்தது. ஏற்கனவே ஆட்சியில் பங்கு என உறுதியளித்திருக்கும் முதலமைச்சர் விஜய் காங்கிரஸையும் அமைச்சரவையில் இணைத்துக் கொள்வார் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது. காங்கிரசுக்கு 2 அமைச்சரவை பதவிகளும் ஒரு மேல்சபை எம்பி பதவியும் வழங்க இருப்பதாகவும் தகவல்களானது அடிபட்டது. 2 அமைச்சர்கள் பதவி மட்டுமே வழங்கலாம் என இருப்பதால் அதை கைப்பற்ற போவது யார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இதே போல காங்கிரஸ் பொறுப்பாளரான கிறிஸ் ஷோடங்கரும் இந்த தகவலை நேற்று வெளியிட்டிருந்தார். அவர் பேசும்போது தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற அக்கட்சி அழைப்பு விடுத்திருப்பதாக அவர் கூறியிருந்தார். எத்தனை அமைச்சர்கள் என்பது பற்றி ஆலோசனை நடந்து வருவதாக கூறியிருந்தார். இந்த ஒரு நிலையில் தற்போது காங்கிரஸ் எம்பியான மாணிக்கம் தாக்கூர் தாவேகா அமைச்சரவையில் 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவர் இது சம்பந்தமாக எக்ஸலத்தில் பதிவானதை வெளியிட்டிருக்கிறார். அதே போல திமுகவையும் அவர் விமர்சித்திருப்பதை பார்க்க முடிகிறது. 2026 தேர்தலுக்கு முன்பே திமுக ஆட்சியில் பங்கு தமிழகம் ஏற்காது என்று வெளிப்படையாக அறிவித்தது. அதற்கு மக்கள் தங்களின் தீர்ப்பை வழங்கிவிட்டார்கள் என்றும் தமிழக மக்கள் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என கூறிவிட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஒரு புதிய வரலாறு எழுதப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என்று கூறிய தாவேகா தலைவரான விஜய் தனது வாக்குறுதியை காப்பாற்றி இருப்பதாக மாணிக்கம் தாக்கூர் கூறியிருக்கிறார். தற்போது 59 ஆண்டுகளுக்கு பிறகு கதர் அணிந்த 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம் பிடிக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்னை போன்ற ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இது உணர்ச்சி பூர்வமான வரலாற்று சிறப்பு மிக்க தருணம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 36 விழுக்காடு கமிஷன் அரசியலிலிருந்து ஊழல் இல்லாத ஆட்சிக்கு தமிழகத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். புதிய அரசு புதிய நம்பிக்கை என்றும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறியிருக்கிறார். தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது அமைச்சரவையில் பதவி இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல காங்கிரஸ் சார்பில் 2 அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் எனும் நிலையில் அவர்கள் யார், அவர்களுக்கான துறை என்ன என்பது குறித்த கேள்வி எழுந்திருக்கிறது. இதே போல தாவேகாவுக்கு அதிமுகவின் ஒரு பிரிவினர் ஆதரவு அளித்திருக்கும் நிலையில் அவர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. தொடர்ந்து காங்கிரஸ் தரப்பில் 2 பேர் அமைச்சர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் யாரை அமைச்சர்களாக தேர்ந்தெடுப்பது என்பது குறித்து காங்கிரஸ் தரப்பில் ஆலோசனை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி கிருபா.